ரேன் கைஸ் வெர்சஸ் 18 VSP. இது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் அந்த மேட்ச்சு. ரெண்டு டீம்லும் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருக்காங்க. டாஸ் ஒன் பை 18 VSP. ரேன் கைஸோட 12th மேனை கொஞ்சம் வர சொல்லுங்க. அகஸ்டின் வராரு. தேங்க்யூ. ரேன் கைஸோட ஓப்பனர்ஸா ஜஸ்டின் மற்றும் செல்வா. 18 VSP ஓட ஓப்பனிங் போலரா யாருன்னு தெரியல. பாஷா தான். ஸோ 8 overs மேட்ச்சு. ஃபர்ஸ்ட் 2 overs பவர் பிளே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த டோர்னமெண்ட் நடக்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. உங்களுக்கே தெரியும் 2 weeks எப்படி இருந்த கிரவுண்டு இப்போ எப்படி இருக்குன்ட்டு. ஸோ தேங்க்ஸ் டு த என்டையர் கமிட்டி. அவங்களால தான் இந்த டோர்னமெண்ட் இப்போ திருப்பி நடக்குது. ஸோ மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் பார்ப்போம். பவர் பிளே. பாஷா டு ஜஸ்டின். ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க. 4 தனது முதல் பாலு 4 அடிச்சிருக்காரு ஜஸ்டின். ரன் கைஸ்னா சும்மாவா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க. பவர் பிளேல ரன் தான் ரொம்ப முக்கியம். அதை ரன் கைஸ் மைண்டில் வச்சுக்கிட்டு யாரு கீ பிளேயரோ அவர் இறக்கி ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சிருக்காங்க. ரன் கைஸோட கீ பிளேயர்னா அது ஜஸ்டின் மற்றும் செல்வா. ஃபர்ஸ்ட் பாலே காட்டியிருக்காரு. அடுத்த பால் அடிச்சாரா? 4 பேக் டு பேக் 4. ஜஸ்டின் பவர் பிளேயை சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காரு. 2 பால் 2 பவுண்டரி, 8 ரன் ஆல்ரெடி. நல்ல ஒரு ஷாட்டு, நல்ல ஒரு பில்லிங்க. ரன் கைஸ் பொறுத்த வரைக்கும் 8 runs. பவர் பிளேல எவ்வளோ மேக்ஸிமம் அடிச்சாங்களோ அந்த டீமுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதை கரெக்டாக பண்ணுறாரு ஜஸ்டின். 2 balls 8 runs. இது ஒரு அகலப்பந்து. 2 boundaries followed by extra 9 runs for 2 balls. நல்ல ஸ்டார்ட்டு. ரன் கைஸ்க்கு கான்ஃபிடண்டாக இருக்காங்க. ஜஸ்டினை போட்டு வருது. நல்ல பால், நல்ல கம்பேக்ங்க. பாஷா சூப்பராக போட்டுருக்காரு. ஸ்லோவர் போட்டிருக்காரு. கரெக்டாக இறங்கும் போது கரெக்டாக ஸ்லோவர் போட்டாரு. டாட் பண்ணாங்க. குட் கம்பேக். இன்னும் 3 பால் இருக்கு. திருப்பி இருங்க. குட் கம்பேக். பேக் டு பேக் டாட் பால்ஸ். 2 4 கொடுத்தாலும் ஒரு வைடு போட்டாலும் அடுத்த 2 பால் எடுத்திருக்காரு பாஷா. 4 balls 9 runs. நல்ல ஒரு பாலுங்க. போல்ட். எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு கம்பேக்னா இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 பால் 2 4 அடிச்சாங்க. என் டீமுக்காக விக்கெட் எடுத்திருக்காரு பாஷா. 2 டாட் பால் ஒரு போல்டு. ஸோ டோட்டலா 9 runs ஃபார் 1 wicket. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அபி. அவங்க டீமோட ஐகான் இறங்கியிருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் ஆஃப் பவர் பிளே. நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க ரன் கைஸ். 18 VSP நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அது நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்துருப்பீங்க. டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்சுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் 2 பால் 2 4 ஃபாலோட் பை 2 டாட்டு ஒரு விக்கெட்டு. இப்போ பார்ப்போம் லாஸ்ட் பால் தான் நடக்குதுன்ட்டு. அழகாக ப்ளேஸ் பண்ணாரு. ஓவர் பவர் பிளேயின் முதல் ஓவரில் 10
run. 10 runs for 1. நல்ல ஸ்டார்ட். 2 பால் விக்கெட். ஃபர்ஸ்ட் 2 பால் 2 4, ஒரு வைடு, 2 டாட், ஒரு விக்கெட், ஒரு சிங்கிள். நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. 18 VSP. நெக்ஸ்ட் ஓவர் பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு ஆகாஷ். ஸ்கோர் அப்டேட் ஆகுது. இந்த டோர்னமெண்ட் லைவ்லேயும் இருக்கு. ஸோ லிங்க்ஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணிடணும். ஸோ குரூப்லேயும் இருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் மேட்ச் வந்து நேரடியாக பார்க்க முடியாதவங்க லைவ்ல பார்ப்பாங்க. அருண் வந்திருக்காரு ஏகே. திறமை ஆல்ரவுண்டர் அப்படின்னு யாரும் சொல்லிப்பாரு. இந்த சரி கார்த்தி வந்துருக்காருங்க. அவரு பெரிய ஆல்ரவுண்டர் அவரு. பக்கத்தில் வர அப்பா வைக்கிறாரு யுவராஜ். அவருக்கு அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். லைவ் போன லைவ் செம்ம பாலுங்க. ஃபர்ஸ்ட் பால் டாட்டு ஆகாஷ் செம்மையா போட்டிருக்காரு. லெட்ஸ் see இந்த பால் தான் இருக்குதுன்ட்டு. ஷாட்டுங்க. 4ஆம் மாறுமா ஓடுறாரு. யாருங்க 4 ரைனா பிடிப்பார் எதிர்பார்த்தோம். அன்பார்ச்சுனேட் மிஸ் பண்ணிட்டாரு. லெட்ஸ் see நல்ல ஷாட். நல்ல ஒரு பிகினிங். ஒரு பால் டாட் பண்ணாலும் அவங்க டீம் அடி அவர்கள் யாருங்க 4 நல்ல ஸ்டார்ட்டுங்க. தேர்ட் பால் கரெக்ட் பாலா? அம்பையர் கரெக்ட் பாலா? கரெக்ட் பால். 2 டாட், ஒரு 4. ஆர்குமெண்ட் வேணா. பேட்ஸ்மேன் ரிவ்யூ கன்ஃபார்மா? ஒரு மேட்சுக்கு ஒரு ரிவ்யூ தான். ஓகேவா செல்வா? கன்ஃபார்மா? ரிவ்யூனா எது கிடையாது. ஒரு ஓனர்னா கேட்டு மாதிரி இருக்காங்க. கமிட்டிக்காக இந்த டிபிசி டோர்னமெண்ட் நடக்கணும் அப்படின்றதுக்காக காலை மாலை இரவு ரிவ்யூ கன்ஃபார்மா? ரிவ்யூ கேட்டுருக்கீங்களா? ஓகே ஒரு நிமிஷம். நானே ஓகே ஒரே நிமிஷம் இருங்க. 1 மினிட். யுவராஜ் உட்கார வச்சுட்டீங்களா? ஓகே ரிவ்யூ சக்சஸ்ஃபுல். வைட் அது அவ்வளவுதான். ஒரு ரிவ்யூ சக்சஸ் ஆயிருக்கு. அங்கே இந்த ஒரு ரிவ்யூ வந்து ரிட்டன் லைன் மேலே தான் போயிருக்கு. இல்லை ஆக்சுவலாக வெளியே 1 இன்ச்சு வெளியே போயிருக்குது. ஆக்சுவலாக எத்தனை பால்? 2 பால். திருப்பி ஷாட்டுங்க. மேலே கேட்சா மாறுமா? பிரகாஷ் குட் கேட்ச். செம கேட்சுங்க பிரகாஷ் கிட்ட இருந்து. செம கம்பேக். ஒரு 4 கொடுத்தாங்க. ஆகாஷ் ஒரு பெஸ்ட் பவுலர் இருந்தது. இந்த பாலர் நிரூபிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யாரு? ரன்கைஸ்ல இருந்து ஒரு சஞ்சய். ஒரு சஞ்சய் ரன்கைஸோட யங்கஸ்ட் பிளேயர் இவர் தான். ஸோ இவரை வந்து இந்த கிரவுண்டில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இவர் பயங்கரமான பிளேயர்னு சொல்லிட்டு ரன்கைஸ் நம்புறாங்க. அவரோட திறமையை பார்ப்போம். அப்படிதான் அகஸ்டின் சொன்னார் என்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி.
கண்டிப்பாக வந்து சஞ்சய் வந்து ஒரு நல்ல பிளேயராக இருப்பார் ஃப்யூச்சரில். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சு தான் ரன் கைஸ் வந்து எடுத்திருக்காங்க. பார்ப்போம். எத்தனை பால்? 3 பால் 15 ரன் 2 விக்கெட். பவர் பிளே பேலன்ஸ்டாக இருக்கு. நல்ல ஒரு ஷாட்டுங்க, பேட்ல படல, பட் இருந்தாலும் குட் கம் பேக். நல்ல கம் பேக். இந்த ஓவரில் ஜஸ்ட் 5 ரன்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு போன கதைடா. நான் பார்த்தேனே இந்த பையன் ஃபார்ம்லாம் வந்துச்சு. ஜூனியர் போல்டுங்க, அன்ஃபார்ச்சுனேட் போல்டு. நல்ல போல்டு, நல்ல ஓவருங்க. ஆகாஷ் 2 இதாக எடுத்துருக்காரு. யங் சாப் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. பரவாயில்ல. இருந்தாலும் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யார்? ரன் கைஸோட நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். 3 விக்கெட் போயிருக்கு, 15 ரன் சோஃபார். ஓவரா அம்பையர்? லாஸ்ட் பால். மோசஸ் அவங்க டீமில் நியூ பிளேயரை, அதுக்கு நியூ கமாடிட்டியை வந்து இறக்கிட்டே இருக்காங்க. முன்னாடி சஞ்சய், இப்போ மோசஸ். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த காம்பினேஷன். மோசஸ் மற்றும் செல்வா. செல்வா வந்து ஒரு பாலம் ஆடணும் இந்த பவர் பிளேல. பட் இருந்தாலும் 15 ரன் வந்துருக்கு. நல்ல ஸ்கோர் தாங்க பவர் பிளே பொறுத்த வரைக்கும். நல்ல பால், நல்ல ஓவருங்க. ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சா கொடுத்தா என்னங்க, அடுத்த 5 பால் எடுத்திருக்காரு. ஒரு வைடு போட்டாலும் சூப்பராக போட்டிருக்காரு. 15 ரன் பவர் பிளேல. ஓகே தான் சொல்லுவோம் பவர் பிளே பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவங்க ஸ்டார்ட் சூப்பராக இருந்தது. 2 பால் 2 4 அடிச்சாங்க ஆரம்பிச்சதுல. இந்த ஓவர் பிகினிங்ல ஒரு 4. பட் ஸ்டில் போலிங் டீம் கம்பேக் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. 15 ரன்ஸ் ஃபார் த லாஸ் ஆஃப் 3. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. அப்படியே பிடிச்சி குத்துருண்ணா, ஒரே ஹெல்ப்ண்ணா, பிடிச்சி மட்டும் குத்துருண்ணா. ஏய் அங்கனா பிட்ச் நல்லா இருக்கு. பிட்ச் நல்லா இருக்கு. மத்தத நல்லா இருக்கு. பிட்ச் நல்லா இருக்கு. தேர்ட் ஓவர் போட ஆகாஷ் என்கின்ற அகஸ்டின். அவன் பேர் அகஸ்டின். இந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக் அடிக்க போறாரு செல்வா. ஃபர்ஸ்ட் 2 ஓவர்லையும் அவரால் ஆட முடியல. பவுலர் வந்து அகஸ்டின் அப்படியே வந்து இந்த ஆப்பில் இருக்குது. பட் ஆக்சுவலாக அவர் ஆகாஷ் தான் கூடுவாங்க. ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாக வந்து அகஸ்டின் தான் இருக்கான்பா. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்குங்க. 15 ரன் 3 விக்கெட்டு. ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. மூணாவது ஒரு போட ஆகாஷ் எதிர்கொள்றாரு செல்வா. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆல்ரெடி 15 ரன் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. 3 விக்கெட் போயிருக்கு. நல்ல ஒரு பாலுங்க, நல்ல ஒரு பிளே. 1 ரன். மோசஸ் அடுத்த பேட்ஸ்மேன் மோசஸ். இவர் ஒரு நியூ அன்னோன் கமாடிட்டி. இவர் ரன் கால்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நியூ பிளேயர்ஸ் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த டோர்னமெண்ட்ல. ஸோ இவங்களாம் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறாங்க. செகண்ட் பால். நல்ல ஒரு பிளேங்க மோசஸ் கிட்ட இருந்து. ஒரு சிறு தடுமாற்றம். 2 ரன் எடுத்திருக்காங்க. சம ரன்னிங் 2 பேரும்.
நல்ல ஒரு ஒரு சின்ன மிஸ்ஸு, அதுக்குள்ளே எவ்வளோ கிக்காக ரன் ஓடினாங்க கூட பாருங்கள். அதுதான் வந்து நம்மளோட சொன்ன நியூ பிளேயர்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் மோசஸ். குயிக்காக வந்து ஒரு ரன் எடுத்து 2 ரன் ஓடினார். பவர் பிளே முடிஞ்சான்னு, பட் ஸ்டில் ரன்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. திருப்பி நல்ல ஷாட்டுங்க. இப்படிங்களா போலங்க, ரொம்ப சென்சிபிளாக விளாட்றாங்க. இவங்களா பார்த்தா நியூ பிளேயர்ஸ் மாதிரியே தெரியல. ஆக்சுவலாக இவங்ககிட்ட தான் நிறைய பேர் கற்றுக்கணும். யுவராஜ் கற்றுக்கணும். நல்லா கரெக்டாக விளாட்றாங்க. ஆக்சுவலாக அடிக்கலாம் தேவையில்ல, தள்ளி விட்டாலே போதும்னு சொல்லிட்டு 3 பால் 4 ரன் எடுத்துருக்காங்க. இப்போ கேப்ல அடிச்சாங்களா இல்லை புதுசார் ஆகாஷ் பலப்பு. பட் குட் ரன்னிங் பை மோசஸ். நல்ல ரன்னிங். ஆக்சுவலாக மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கு. டிபிசி சீசன் 5 2 டீமே ரொம்ப பேலன்ஸ்ட் டீம் நான் சொல்லுவேன். 4 பால் போட்டிருக்காரு, 5 runs so far. 5th பால் நல்ல ஷாட்டுங்க. கேப்ல அடிச்சார். 1-2 மாறுமா, அதுக்குள்ளே போன 2 ரன் தான் சொன்னாங்க. இந்த பள்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஓடி தான் இருக்கணும் கைஸ். முன்னாடி பள்ளம் இருக்கும், இப்போ பள்ளம் இல்லை. ஸோ அதெல்லாம் நிற்காதீங்க, அதெல்லாம் ஓடி தான் இருக்கணும். இனிமேல் ஷூ எடுத்து காட்டுறாரு. அது செலிப்ரேஷனா? ஓகே, அது ஷூ சரியில்லை, சாரி ப்ரோ, அது செலிப்ரேஷன் நினச்சிட்டேன் நான். ஷூ எடுத்து ஷூ கழிச்சு சொன்னீங்க. ஷூ கழிஞ்சாங்க, சாமானு ஷூ தருவாருன்னு நினைக்கிறேன். தருவாரா? ஷூ தருவாரா இல்லை ஊரை கொடுப்பாரு? புதுசாக வாங்கி கொடுப்பாரு. ஸ்கோர் 22 ஓவரா? ஓகே, 22 so far. 2 overs 5 balls. லாஸ்ட் பால் 4 ஓவர் முடிஞ்ச பிறகு தான் பிரேக்கு. யாரா இருந்தாலும் கமிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். தண்ணி தூக்குறவரு ஷூ மாற்றி போட்டிருக்காருங்க. செலிப்ரேஷன் கிடையாது, ஷூ மாற்றி போட்டிருக்காரு. ஒரு சில இன்ஃபர்மேஷன், பின்னாடி சார் 2 ரன் கிடையாது. தயவு செய்து எல்லாரும் ஓடி தான் எடுக்கணும். எனக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். ஏன்னா தினம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பள்ளம் கிடையாது. கேப்டன் வேலு கௌரவ இருக்கான்னு கேட்குறாங்க. யார் வேலுன்னு எனக்கு தெரியல. நல்ல ஒரு கீப்பிங்க பாஷா கிட்ட இருந்து. வைட் நல்லா பால் பிடிச்சார் பாஷா. பட் இருந்தாலும் வைடு, பட் குட் கீப்பிங். வைட் திருப்பி அந்த கேப்ல கரெக்டா ஆடுறாருங்க மோசஸ். சான்ஸே இல்லை. அந்த ஓவருக்கு என்ன தேவையோ கரெக்டா விளையாடுறாங்க. 3 overs up 24. கரெக்டா? கரெக்ட். 3 overs 3 ஓவர் முறையில் அணியின் எண்ணிக்கை 24, 3 விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் 3 overs score 24, loss of 3. இந்த ரொம்ப போயிருக்கீங்கன்னா ஒரு பவுண்டரி கிடையாது, எல்லாமே சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும்தான் 2 பவுண்டரி போச்சு, 2 பால். அதுவும் செகண்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் ஒரு பவுண்டரி போச்சு. அப்படியா? 3 பவுண்டரி. மொத்தம் 3 பவுண்டரி தாங்க. நல்லா போட்டுட்டு இருக்காங்க. 8 in DSP. 24, loss of 3 overs. அடுத்த டீமோட கேப்டன்ஸ் ஓபிஎஸ் கிரசண்டோட ஐகான் ஆண்ட்ரூ ரசலோட ரெப்ளிகான்னு சொல்லுவான். கனி. நெக்ஸ்ட் மேட்ச் ஓபிஎஸ் vs வந்திருக்காரு ஆகாஷ். சேம் ஆகாஷ் ரெண்டாவது போட்டது. லோக்கி. 4th over.
சிறப்பான தடுப்பு ஆட்டம் மோசஸ் கிட்ட இருந்து. சென்சிபிளாக ஆடுறாரு மோசஸ். ஒரு எட்டு கிடையாது. அந்த பாலுக்கு என்ன வேணுமோ, இந்த மேட்சுக்கு என்ன வேணுமோ, அந்த ஓவருக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக ஆடுறாரு. இதுக்கு அந்த 4 பால்ல 6 ரன் மேலே அடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக 6 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க. 7 ரன்னுக்கு நல்ல ஸ்கோருங்க. பவர் பிளே பால் ஆடிட்டு இருக்காரு. ஒரு ரிவர்ஸ் செல்வா, ஒரு ரிவர்ஸிங்க. 4 மாறுமா? 4 இல்ல, 4 இல்லைங்க, சாரி. நல்ல ஒரு ஃபீல்டிங் ரிவர்ஸ் அஜய் கிட்ட இருந்து. லோகி சூப்பரா ஃபீல்டிங் பண்ணிருக்காரு. லோகி அண்ட் அஜய் நல்ல ஒரு ஃபீல்டிங். அஜய் கிளாட்சன், அஜய் கிளாட்சன் 3 பேர் சேர்ந்து ஃபீல்டிங் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். நல்ல ஷாட்டுங்க. அடிச்சாருன்னு பார்ப்போம். கேப்ல ஆள் ட்ரை பண்ணாரு, விடல. ஓபிசி நம்பிக்கை நட்சத்திரம் ஸ்ரீநாத் வந்திருக்காரு. ஓபிஎஸ் அவரு ஓபிசி இல்லையா? ஓபிசி ஓபிஎஸ் அடுத்த மேட்ச் வந்திருக்காங்க. அவங்க கேப்டன்ஸ் வரணும். திருப்பி ஒரு யோசிங்க போடா. இல்ல, ஃபீல்டிங் செக்ஷன் இருக்காருங்க. அந்த டீம் கேப்டன் தீபன் செல்வா எங்க அடிப்பாருன்ட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அன்னைக்கு யோசிச்சிருப்பாரு நினைக்கிறேன் தூங்கும் போதெல்லாம். செல்வா எங்க தான் அடிப்பாரு, நிக்க வைங்கன்ட்டு கரெக்டா நிக்க வச்சிருக்காரு. கரெக்டா பிடிச்சிருக்காங்க. இன்னும் ஓவர் முடியல கைஸ். அதுக்குதான் பிரேக்கு. வெயிட் பண்ணுங்க. அகஸ்டின் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அதுக்கடுத்து நீங்க உள்ள போகலாம். 4வது ஓவர் முடிய போகுது. 3 பால் முடிஞ்சிருக்கு. திருப்பி கேப் சூப்பரா ஆடுறானுங்க. அவரு யாருங்க அவரு? ஆக்சுவலா ஜூனியர்லயே விளையாடுறேன்னு கேள்விப்பட்டேன். நல்ல பிளேயரா வரக்கூடிய எல்லா திறமையும் அவர்கிட்ட இருக்குங்க. ஜூனியர் விளையாடுறாங்க. மோசஸ் ஜூனியர்ல விளையாடுறானா? ஜூனியர்ல செலக்ட் பண்ணிருக்காங்க அவரை. ஆக்சுவலா இவரை பார்த்து இவர்கிட்ட நிறைய பேர் கத்துக்கணும். யுவராஜ் தயவுசெய்து கத்துக்குங்க. 5 டிராஃபி விளையாடுறேன். ஃபோர் பால்ஸ், இன்னும் 2 பால் இருக்கு. 2 ஹிட் அடிச்சிருக்காங்க. அன்பார்ச்சுனேட் 4 கன்வெர்ட் பண்ண முடியல. கரெக்ட் பாலா? குட் பால். ஓவரா? ஓவர். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 29. 3 விக்கெட் இழப்பிற்கு. நல்ல ஒரு ஓவர் ஆகாஷ் கிட்ட இருந்து. நல்ல ஒரு போலிங் ஸ்பெல்லுங்க ஆகாஷ் கிட்ட இருந்து. 2 ஓவர் போட்டு 10 ரன் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு இன்னிங்ஸ் பிரேக்கிங்க. இன்னிங்ஸ் பிகினிங்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டா இருக்கு. 4 ஓவர்ஸ் முடிஞ்சிருக்கு. 29 ரன் 3 விக்கெட். கேப்டன் வேலு சாம்வேல் ஓவர் போட வேலை கேட்குறாங்க. சொல்லுங்கண்ணா. ஓகேண்ணா. அம்பையர் நீங்க பேசாத. ஓகே ஓகே நோட்டட். கேப்டன் வேலு சாம் எங்கடா எங்க பார்க்க மாட்டோம் போட்டு. கேப்டன் சாம் பாக்குறானா? எங்க போற? மூஞ்சி வா, இங்க வா, முடிச்சுங்க வா. வாட்டர் பாய் யுவராஜ். நாலு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 29. கைஸ் சிங்கிள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். வைக்கிறோம்.
கிரசன்டின் அல்ட்ரா லெஜெண்ட் திரு கலில் அவர்களை கமிட்டி சார்பாக வரவேற்கிறோம். இவங்க எல்லாருமே இருக்கிறதுனால தான் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பூஸ்டாக இருக்கு. அது கலில் என்ன ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் மேட்ச் ஓபிஎஸ் vs இன்வின்சிபிள் லெவன்ஸ். இன்னிங்ஸ் முடிஞ்சோடனே டாஸ் போட வந்துருங்க ரெண்டு டீம் கேப்டனும். 5th ஓவர் கூட ரைனா எல்லையின் ரைனா கேமராமேன் ரைனா 5வது ஓவர் போட வந்திருக்காருங்க. பரத் ஃபர்ஸ்ட் அவன் டிஷர்ட்ல ரைனா தான் கொடுப்பாரு. ஃபுல்லா பரத் 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 ஒரிஜினாலிட்டி காட்டுறதுக்கான பரத்தும் கொடுத்துருக்காரு. நல்ல விஷயம் தான். யுவராஜ் பத்தி சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை, சுத்தா வேஸ்ட். அவனே இப்ப கிளம்பிட்டான் கோச்சிங். நல்ல பாலுங்க, ஒரு சிறப்பான பந்து வீச்சு ரைனா கிட்ட இருந்து. சாரி பரத் எக்ஸலண்டா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க பரத். வைட் ஒரு அகல பந்து பவுலர் போட்டு இல்ல வைடு ஓடில இருந்தாரு. வைடு இனிஷியல் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, பட் ஃபாலோட் பை வந்து வைட் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஸ்லோவர் பால் நினைக்கிறேன், அதான் வைடு போயிடுச்சு கை வலிக்கு. செகண்ட் பால் திருப்பி நல்ல ஷாட் கேப்ல ஆச்சு. பிடிச்சிருக்காரு நிவாஸ். ரன் அவுட் ஆகுமா? இல்ல, நல்ல கீப்பிங் பாஷா கிட்ட இருந்து, நல்ல ஃபீல்டிங் நிவாஸ் கிட்ட இருந்து. சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. மோசஸ் சூப்பரா விளையாடுறாரு. கேப்ல கரெக்டா சிங்கிள்ஸ் டபுள்ஸ் கரெக்டா எடுக்கிறாங்க. ஸ்கோர் கார்டு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. 31 as of now. ரிவர்ஸ் ஷாட்டுங்க. 6 4 அவுட்டா? ஒரு டாட் பால் இல்ல, நாட் அவுட். கீப்பர் கிட்ட இருந்து அப்பீல், பட் அம்பையர் வந்து கரெக்டா ஜட்ஜ் பண்ணி நாட் அவுட்னு சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு ஸ்லோவருங்க பரத் கிட்ட இருந்து, சூப்பரா போட்டிருக்காரு. 4 பால்ல 2 ரன் தான், அதுல ஒரு எக்ஸ்ட்ரா. சூப்பரா போட்டிருக்காருங்க பரத். நல்ல ஒரு ஆஃப் கட்டர் ஸ்லோவருங்க பரத் கிட்ட இருந்து. அண்ணா நைட்டு தான் பேசுவாரு, இப்ப பேச மாட்டேன். திருப்பி நல்ல ஷாட்டுங்க. கேப்ல அடிச்சிருக்காரு, பட் 1-2 மாதிரி இருக்கு. கேப்ல சூப்பரா விளையாடிருக்காங்க. ஃபீல்டர் மிஸ்ஜஸ்ட் பண்ணிட்டாருங்க அஜய். பின்னாடி ரிப்பேர் பண்ணி விட்டாரு, பட் அன்ஃபார்ச்சுனேட்டா 1-2 மாறிச்சு. ஃபீல்டிங் ஒரு சேஞ்ச் நிவாஸ் உள்ள வந்திருக்காரு. லாஸ்ட் பால் தானே? பால் ஒரு ஓவர் முடிச்சிருக்காரு. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 33. After 5 overs, score 33, loss of 3. யார் என்ன டீம்? OBS இன்வின்சிபிள் லெவன்ஸ். யார் இது? இன்வின்சிபிள் லெவன்ஸ் அந்த ஜெய்வெல். அடுத்த மேட்ச் செகண்ட் மேட்ச் OBS வெர்சஸ் இன்விசிபிள் லெவன்ஸ். அவங்க கேப்டன்ஸ் ரெடியா இருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச பிறகு கமிட்டி கிட்ட வந்துருங்க, டாஸ் போட்டுடலாம். உங்க சப்போர்ட் கண்டிப்பா தேவை. OBS டீம் எங்கேயுமே இல்லைப்பா இங்க பார்க்கும்போது. அமரேஷ் அண்ணா மற்றும் அவர் OBS இன்வின்சிபிள் கேப்டன் ஜெய்வல் 2 பேரும் டாஸ் போட வந்துருங்க. இந்த மேட்ச் இந்த இன்னிங்ஸ் முடிஞ்சது. 6வது ஓவர் போட வந்திருக்காரு. 18 VSP ஓட ஐகான் மிஸ்டர் பாஷா ஆசிஃப் வந்திருக்காரு.
மேட்சை பார்க்கறதுக்கா மேட்ச் ஆடுறதுக்கான்னு தெரியல வந்திருக்காரு. சமாஜ் போலிங்க நல்ல ஒரு ஸ்லோவர் வயிறு எடுத்துட்டு பார்த்தோம் இல்லை நல்லா ஒயிலேருந்து எடுத்திருக்காரு அந்த பால் ஆஃப் கட்டர் மூலயமா ஒரு சூப்பராக போட்டிருக்காரு இங்கே பாஷா. மீண்டும் ஒரு டாட் பால். ஒரு பால் தான் நாரி பின்னாடி அடிச்சாங்க. ஒன்று ரெண்டா மாறுமா இல்லை பால் மிஸ் பண்ணிட்டாங்க. 2 ரன்னுக்கான காலிங்க ஓடி வந்திருக்காங்க. 2 ரன் போயிருக்கு. ஓடி எடுத்திருக்காங்க. சூப்பரா ஆகிட்டு வேற வந்தது ரெண்டு பார்த்தீங்கன்னா அவர் எனர்ஜி தான் எல்லாருக்கும் கவர்ந்துருக்கு. 1-2 ஆடுவாரு. எனக்கு தெரிஞ்சு போன பால் மட்டும்தான் ஒரு டாட் பால் ஆடி இருக்காரு அவரு. எல்லா பாலும் சிங்கிள் டபுள் ஓடி எடுத்திருக்காரு மோசஸ். நல்ல ஒரு பேட்டிங். ஆண்ட்ரூ ரசூல் நல்ல ஷாட்டுங்க. 4 மாறுமா இல்ல மிஸ்ஃபீல்டுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மோசஸ் வந்து சூப்பரா ரன்னிங் வர்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலா 2 ரன் எடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு 1-2 மாதிரி இருக்கு. 4 ரன் போயிருக்கு இந்த ஓவரில் சோஃபார். 3 பால் போட்டிருக்காங்க. வைடு ஒரு அகலப்பந்து எக்ஸ்ட்ராஸ் வந்திருக்கு. 2 எக்ஸ்ட்ராஸ் போயிருக்கு இந்த ஓவரில். திருப்பி தூக்கி போட்டுருக்காருங்க. 1-2 மாறுமா பிரகாஷ் ஓடி வராரு. நல்ல ஃபீல்டிங்க பிரகாஷ் கண்டு. போன பால் மிஸ் பண்ணாலும் இந்த பால் கரெக்டாக பிடிச்சிருக்காரு. நல்ல ஃபீல்டிங்கு நல்ல ஒரு கம்பேக் ஆஸ் வெல். 6th ஓவர் இது. இன்னும் 2 ஓவர் இருக்கு வெளியே. இந்த மேட்ச் பேலன்ஸ்டாக போயிட்டு இருக்கு. ஃபீல்டிங் சேஞ்சஸ். கொஞ்சம் சீக்கிரமா ஆடுங்க ப்ளீஸ். 8 மேட்ச் நடத்துறேன் இன்னைக்கு. நல்ல ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட்ல அடிச்சாரு. விட்டுருக்காங்க நீங்க கேட்ச. 2 ஃபீல்டு நடுவில் விழுந்திருக்கு. 2 ரன் ஓடி எடுத்திருக்காரு. சென்சிபிளா ஆடுறாங்க செல்வா. ஸ்ட்ரைட் ஃபீல்ட தள்ளி போனாரு. கரெக்டா அந்த கேப் யூஸ் பண்ணி 1-2 அடிச்சிருவாரு. நல்ல ஷாட் கரெக்டா ஆடுவாரு. ரிவர்ஸுங்க. 2 மாறுமா இல்ல. நல்லா பிடிச்சிருக்காரு ஆகாஷ். ஓவர் 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 42. இன்னும் 2 பால் 12 பால் இருக்குங்க. இன்னும் after 6 overs 42 loss of 3. OBS நட்சத்திரங்கள் வந்துட்டாங்க. கிஷோர், சாரதி, ஸ்ரீநாத், கார்த்திக். இது OBS ACC தெரியல. லோகேஷ் ஏன் அது கூட போட வந்திருக்கிறார் ரைனா பரத். பரத் நீ ரைனான்ற பரத் தான் அதாங்க அவர் பேரு. ஓபிஎஸ்ஸின் அணியின் துவக்க ஆட்டக்காரர் கிஷோர் அவர்கள் வந்திருக்காரு. பாதியில போவார் நினைக்கிறேன் ஸ்கூலுன்ட்டு. இல்லை பேட் வேஸ் யூஸ் பண்ணக்கூடாது ப்ளீஸ். சாரதி ரயில்வேலேருந்து வந்திருக்காரு. ஸ்ரீநாத் நீங்கள் எங்கே வந்துருக்கீங்க? வீட்டில் வந்து வந்திருக்காரு. ஸ்ரீநாத் வந்து ஒல்லியா இருக்காருங்க. நல்ல ஷாட்டுங்க. குட் ஃபீல்டிங். துருவ் கிட்ட இருந்து பின்னாடி துருவன் போட்டிருக்காரு. அவர் நல்ல ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு. கணேஷ் கிட்ட இருந்து சாரி துருவ் வந்து அவங்க ஃபேவரட் நேம். 7th ஓவருங்க இன் ப்ரோக்ரஸ். ஒரு பால் போட்டிருக்காரு. நல்ல ஒரு ஷாட்டு. ஒன்று தாங்க நல்ல ஃபீல்டிங்கு. ஸோ ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. கிரவுண்ட் வந்து நார்மலாக இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கமிட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட்.
பேச செம்ம ஷாட்டுங்க. அந்த படம் நினச்ச படல ரைனா ஒரு சென்சிபிளாக போட்டு இந்த பால் டாட் பண்ணியிருக்காரு. கிரசன்ட் திருவிகா ஸ்கூலின் நம்பிக்கை நட்சத்திரம் லெஜண்ட். நல்ல ஒரு ஷாட்டுங்க. திருப்பி பால்ல 2 பால் பேக் டு பேக் டாப். கடந்த 25 வருஷமா லெஜெண்டா இருக்க மனுஷன் வந்திருக்காரு. நல்ல ஷாட்டுங்க. 4 கேப்புங்க. கேப்ல கரெக்ட் இல்ல. நல்ல ஃபீல்டிங் அது. வினோஷ் அற்புதமா ஃபீல்டிங் பண்ணிருக்காருங்க. அவர் ஆக்சுவலா 3 வீக்ஸ் முன்னாடி ஒரு கால் அடிபட்டது. பட் ஸ்டில் மேட்சுக்கான எஃபர்ட் இது 1-4 மாதிரி இருக்குங்க. அந்த எஃபர்ட்டே வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா 18 VSP டீம் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங் மினாஸ் கிட்ட வந்து அன்பார்ச்சுனேட்டா அது பால் கட் ஆகி ஆக்சுவலா 4 ரன் விட்டாங்க. 4 ரன் பரவாயில்ல. குட் எஃபர்ட். லாஸ்ட் பால் 4 ரன் போனாலும் பரவாயில்ல. 3 டாட் பண்ணிருக்காருங்க நம்ம பரத். 2 டாட். இது வரைக்கும் 6 ரன் தான் போயிருக்கு. 7வது ஓவர். திருப்பி ஒரு டாட்டுங்க. சான்ஸே இல்லைங்க. பரத் சூப்பரா போட்டுருக்காரு. ஆக்சுவலா ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அவர் போட 2 ஓவர்ல ஒரு வைடும் போடல, ஒரு நோ பாலும் போடல. யூஸ்வலா அவர் வந்து ஒரு போடுவான்னு சொல்லுவாங்க. பட் இல்ல, சூப்பரா போட்டுருக்காரு. ஒரு ரைட் போடுவேன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் அது ஓகே தான். லாஸ்ட் ஓவர் ஃபார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 48. கரெக்ட்டா? ஃபார் தி லாஸ் ஆஃப் 3. நான் 6 பால் இருக்கு மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிய. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் OPS vs Invisible Levens. அவங்க 2 பேரும் கேப்டன் வந்துருங்க. இவனை பார்த்தீங்கன்னா ரன் கைஸ் 3-4 தான். ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல வந்துச்சு. அது எவ்வளோ ஃபுல்லாக ஓடி 48 ஸ்கோர். கேப்டன் தீபன் 48 ஊரை விட்டு பண்றாருங்க. கேப்டன் 48 தான் கொடுத்துருக்காரு. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு பெரிய ஒரு பேட்ஸ்மேன் இருக்காரு தெரியல. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணியிருக்காங்க செல்வா மற்றும் அகஸ்டின். லாஸ்ட் ஓவர் போட அகஸ்டின் வந்திருக்காரு. 6 பால் 7 ரன் அடிச்சாலும் பேட்டிங் டீமுக்கு அது பிளஸ். ஃபீல்டிங் சேஞ்சஸ் நடக்குது. கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க ப்ளீஸ். லாஸ்ட் ஓவர் ஃபார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். நல்ல ஒரு பாலுங்க. ரன் அவுட் மாறுமா? அவுட். விக்கெட்டை வந்து விட்டுருக்காங்க. 4 விக்கெட்ஸ் போயிருக்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யாரு? ஜாக்கி. அவங்க டீமோட 1 லெஃப்ட். அவரும் நல்ல பிளேயருங்க. ஆக்சுவலா லாஸ்ட் சீசன்ல சூப்பரா விளையாடினாரு. எந்த டீம் விளையாடுறதுன்னு தெரியல. நல்லா விளையாடினாரு. குணா B11 அந்த டீம் நல்லா விளையாடினார் அவரு. OPS டீமின் நம்பிக்கை நட்சத்திரம் கார்த்தி, கிஷோர், சாரதி அப்படி அவங்களே சொல்லிப்பாங்க. அஞ்சு பால் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பால் ரன் அவுட். நல்ல ஒரு பாலுங்க. ரிவர்ஸ் கரெக்டா போட்டுவார் ஆகாஷ். எங்கிட்ட அகஸ்டின் அவரும் வந்து பிபிசி செகண்ட் டைம் ஆடாரு நினைக்கிறேன். ஆகாஷ் நல்லா போட்டுருக்காரு. போயிட்டு வந்தார் மேட்சோட. வேலைக்கு போகணும். வர்ஷிப் இஸ் காட். காட் இஸ் வர்ஷிப். திருப்பி நல்ல ஒரு பாலுங்க. ஆக்சுவலா சான்ஸே இல்லை. அவரு விக்கெட் வெற்றி போயிட்டாரு. அவுட்டா? அவுட். சாக்ரிஃபைஸ் விக்கெட். டீமுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு செல்வா. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யாரு? விக்கி. அவங்க டீமின் விக்கெட் விக்கி. ஸ்கோர் 48ங்க. 2 பால் டாட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் 3 பால் மன்னிக்கவும். பேட்ல பரலனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன் விக்கெட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பிகினிங்ல இருந்து ஆடி இருக்காருங்க செல்வா தன் டீமுக்காக. திருப்பி சேஞ்ச் ஃபீல்ட்ல நியூ பேட்ஸ்மேன் விக்கி.
ஆகாஷ் ஃபர்ஸ்ட் ஓவரில் கொஞ்சம் ரன் போச்சுங்க ஆகாஷ் ஓவரில். ஐ திங்க் 9 ரன் போச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இந்த ஓவர் சூப்பராக போட்டிருக்காரு. ஆக்சுவலாக அவங்க டீமோட கீ பவுலர் இல்லை குரு, பட் இருந்தாலும் கேப்டன் தீபன் ரொம்ப சென்சர்வலாக ஃபீல்டிங்காக இருக்கட்டும் போலிங் ஆப்ஷனாக இருக்கட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க. 1-2 மாறுமா? இல்லைங்க, யாருங்க பரத்னா சும்மாவா? நல்ல ஒரு ஃபீல்டருங்க அவர். ஒருத்தர் அங்கே என்ன போதும் 90 மீட்டர்ஸ் அவரே கவர் பண்ணிப்பார். அவர் இந்த லீக் மட்டும் ஆட மாட்டார், எல்லா லீக்கும் ஆடுவார். ஒரு சிறந்த ஃபீல்டர், பவுலர், ஆல்ரவுண்டர். 4 பால் முடிஞ்சிருக்கு, ஒரே ரன் தான். ஸோ லெஃப்ட் நம்ம ஜாக்கி கேப்டனே பின்னாடி நிற்கிறாருங்க. பாருங்க, இந்த 36-38 வயசுல கூட அவர் ஓவர் ஆடுவாங்க. இந்த லெஜெண்ட் மாதிரி பேரு சார், லெஜெண்ட் இல்லை இது. 38 தான். 38 தானே? என்னோட 2 வயசு போயிருந்தேன். எனக்கு 36. நீ தான் கூடிங்க அப்போ அண்ணன் கூட்டிங்களா? தீபன்ட்டீங்களா? தீபன் தான். நல்ல ஷாட்டுங்க. 1-2 மாறுமா? அஜய் இல்லைங்க, 2 ஓடி இருக்காங்க. பரவாயில்ல, பெரிய தீபன் நல்ல ஃபீல்டிங் செட் பண்ணிட்டு எங்க அடிப்பாங்கன்னு அங்கே கட்ட நிற்க வச்சிருக்காங்க. 51 ரன் லாஸ்ட் பால். இன்னிங்ஸ் லாஸ்ட் பாலுங்க. 7 ரன் அடிச்சாலும் அது பேட்டிங் டீமுக்கு ஒரு பிளே ப்ளஸ் தான். அல்ட்ராஜென்ட் திரு மேடி வந்திருக்காரு. எக்ஸ்ட்ராஸ் ஆகிடுவாங்க சென்சிபிளா அடிக்க பார்க்கல. இதனால் லெஃப்ட்டுக்கு வந்து அடிச்சா போகும். லெஃப்ட் தான் பவர், பட் ஸ்டில் அந்த ஒரு ரன் வேணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காரு. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் இன்னிங்ஸ் இருக்காரு. ஏன் இருக்காரு அவருக்கும் தெரியல. டாட் சூப்பரா போட்டிருக்காங்க ஆகாஷ். இந்த ஓவர்ல ஜஸ்ட் 4 ரன்ஸ். அப்பா ஓவரா? 8 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 52. சாரி, அவுட் ஆகுது. இது மணிக்கு அவுட். இது ஒரு விக்கெட். 6 விக்கெட் இழப்புக்கு 52. இனிஷியலா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க ரன் வைஸ். ஆனா 18 விஎஸ்பி சென்சிபிளா போலிங் போட்டு ரன்னை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. செகண்ட் மேட்ச் ஆட இன்விசிபிள் 11 கேப்டனும் ஓபிஎஸ் கேப்டனும் மேடைக்கு வருமாறு பணி வன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சொல்லிட்டான். ஸ்டிச்சிங் ஒன்றும் இல்லைடா, 4-6 போட்டோமா போட இதனால ஒன்றுமே தெரியாதா. ஓகேண்ணா, இது டெலீட் ஆக மாட்டேங்குதுண்ணா கேசிசி. The second match, OBS versus Invincible 11. Toss update. Invincible toss in பண்ணி choose to bowling. OBS batting.
லாஸ்ட்ல பால்ல 2 பால் 2 4 வச்சிருக்காரு லோகேஷ். சாரி வைடு இது ஒரு அகப்பந்து. ஓபிஎஸ் அணி நம்பிக்கை நேசத்தினம் சாரதி டீஷர்ட் வாங்கிருக்காரு. இப்போ நாங்களாம் வெளியே எல்லாம் வெளியே உட்காரோம். நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 18 VSP 2 4 ஃபாலோட் பை ஒரு எக்ஸ்ட்ரா. நல்ல ஒரு கம்பேக்ங்க ஏபிகிட்ட இருந்து. இது ரெப்ளிகா ஃபர்ஸ்ட் ஓவர் அவங்க எப்படி போட்டாங்களோ அதே மாதிரி தான் இது மாறுமா தெரியல. ஸோ ஆடியன்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா அதே மாதிரி லாஸ்ட் 6 பால் டாட் வரணும்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வரும். ஏன் நான் ஆடல கண்டிப்பாக வரும். சாரி வராது மாதிரி சொல்லிட்டேன். அதுதான் நான் பேச மாட்டேன்னு சொல்றேன். கோலாகலமான டிபிசி பிரீமியர் லீக் 4.0 ஃபைனா ஃபைன் ஒன்று 2 மாறுமா 2 சாரிப்பா 5.0 இல்லை நல்லா தெரியுதான ஒரு சின்ன டெஸ்டிங் தான். பட் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. டிபிசி 5.0 ஃபர்ஸ்ட் மேட்ச் டீமிங் நடக்குது. போ கூப்பிட்றாங்க சார். நானே கஷ்டப்பட்டேன். நல்ல ஷாட்டுங்க. கேப்ல அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டிங்கு. ரன் கேட்ச் கிட்ட இருந்து 12 ரன் போயிருக்கு. நல்ல ஸ்டார்ட் பவர் பிளேக்கு. லோகேஷ் சூப்பரா விளையாடி இருக்காரு. 2 பவுண்டரி ஒரு டபுள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சிங்கிள். சூப்பரா விளையாடிருக்காங்க. பவர் பிளே சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 18 BSP வைட் ஆகிருக்காரு ஆகாஷ். பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே இது வரைக்கும் 13 ரன்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ரன் கைஸ் அப்பீல் பண்ணியிருக்காங்க. அவுட்டா இல்ல ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 13. 53 டார்கெட். பவர் பிளேயர் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 13 ரன் அடிச்சிருக்காங்க. 2வது ஓவர் வந்திருக்காரு செல்வா. அவர் சீனியர் பிளேயரு இந்த டீமை பொறுத்த வரைக்கும். அவரோட கைடன்ஸ் ஆரம்பத்திலிருந்து இருந்தது. ரெடியா இருக்கீங்களா? நல்ல ஷாட்டுங்க. இன்னும் 2 மாறுமா? ரன்னிங் இல்ல. ரன்னிங் அவுட்டா இல்ல. As a commentator, you need to check before answering to it. 2 நல்ல ரன்னிங்க 2 பேர்கிட்ட இருந்தும். 2 பேருக்கு 15 ரன்னுங்க so far. நல்ல பாலுங்க செல்வா. நல்ல கம்பேக். நல்ல பாலுங்க செல்வா. ஷாட் கேப்ல அடிச்சிருக்காரு. 4 மாறுமா? இல்லைங்க ஃபீல்டிங் பிடிச்சிட்டாங்க ஹரிஷ். நல்ல ஃபீல்டிங் சஞ்சய் கிட்ட இருந்து 2 ரன் போயிருக்கு. கேப் பார்த்து அழகா ஆடுறாங்க இந்த பேரு. கரெக்டா யூஸ் பண்றாங்க பவர் பிளேல. ஸோ மேக்ஸிமம் ரன் கன்சிடர் பண்ணிட்டேன்னா அடுத்த 6 10 கோலி ஆனால் வின் பண்ணலான்னு பிளான். அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றாங்க. திருப்பி நல்ல ஷாட்டுங்க. கேப் வச்சிருக்காங்க 4 ஆம் 4 சூப்பரா லோகேஷ். அவரோட 3வது கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. 18 VSP யோட
நம்பிக்கை நட்சத்திரமா மாறி இருக்காரு லோகேஷ். கேப்டன் என்ன சொன்னாரோ அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றாங்க இந்த ரெண்டு பேரும். 21 நினைக்கிறேன் ஸ்கோர். 21 4 பால் போட்டிருக்காங்க. இன்னும் 2 பால் இருக்கு. 21 so far. திருப்பி நல்ல ஷாட். கேட்சா மாறுமா? ஆம். நல்ல கம்பேக் செல்வா கிட்ட இருந்து. அடுத்த பேட்ஸ்மேன் நிவாஸ். நல்ல 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 பவர் பிளேங்க இது. இன்னொரு பால் இருக்கு. லோகேஷ் தன் டீமுக்காக கிட்டத்தட்ட 3 பவுண்டரி அடிச்சு டீம் ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நிவாஷ். என்ன பட மாதிரியா உட்காரிச்சிக்கிறாங்களா ஆஸ்திரேலியா பிளேயர் மாதிரி? நான் இன்னைக்கு ஒரு நாள் தான், நான் சண்டே வரேன். டேய் நானே ஷிஃப்ட் முடிச்சு வந்துக்கிறேன்டா, நீ வேற நைட் ஷிஃப்டா? நைட் ஷிஃப்ட். டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன். லாஸ்ட் பால் பவர் பிளே. லாஸ்ட் பால் 21 பேரு. ஒரே நிமிஷம் ஃபுட்பால் வெளியே போயிட்டோம். கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. ஓவர் 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 21. 2 ஓவர்ஸ்ல 21 வச்சிருக்காங்க. இதே ஸ்டேஜ் ரன் வைஸ் 15 ரன் வச்சிருந்தாங்க. ஸோ 6 ரன் தான் டிஃபரன்ஸ். இன்னும் 32 ரன் அடிக்கிறாங்க. 6 ஓவருக்கு இந்த பேரை முடிச்சு வந்துருவாங்களா? இன்விசிபிள் 11 நம்பிக்கை நட்சத்திரம் பிரதீப். அவங்க போய் நிறைய ஐடியாஸ்லாம் கொடுப்பாரு. அதான் போறாரு. செகண்ட் மேட்ச் டாஸ் யார் வேணும்? செகண்ட் மேட்ச் டாஸ் யாரு? போலா இவரு ஐயா என்ன டீம்? இல்லை என்ன டீம்? இவன் என்ன டீம்? குணாபி 11. தேர்ட் ஓவர் 3 ஓவர் கூட வந்திருக்காரு இச்சிப்பா. டோர்னமெண்ட்ல ஃபுட்பால் டோர்னமெண்ட் தான் நாத்தியமா ஒரு நாள் கதைன்னு தெரியல இங்க. நான் அதை அவர்தான் வெயிட் பண்ணுகிறேன். அது ஒரு உருட்டுவான். நான் விட மாட்டேன் அவனை. கொஞ்சம் ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணுங்க गाइस. நம்ம 7 மேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். காலை புடிச்சிக்குதுன்றானே அவன் ஆட வச்சிடலாம். சார்ஜ் நிக்குது. கொரியன் செட் ஆயிடுச்சு. ஆகாஷ் இச்சிப்பா டு ஆகாஷ். கீப்பர் லாஸ்ட் ஓவர் அடிக்கிறானோ. யார் சொல்றது? நல்ல ஷாட். கேட்சா மாறுமா? ஆமாம். இச்சிபாவோட ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் போயிருக்கு. ஆகாஷ் அவுட். அடுத்த பேட்ஸ்மேன் விஜய். விஜய் வந்து ரன் டைல்ஸோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருந்தவர். அவர் வந்து இப்போ 18 VSP டீம்ல விளையாடுறாரு. ரன் டைல்ஸோட எல்லாமே தெரியும். தெரியும் பேட்ஸ்மேனு. அதை மைண்ட்ல வச்சு தான் அவர் உள்ள இறங்கிருக்காங்க. விக்டரோட செல்ல புள்ளடா யுவராஜ். அவங்க டீம் அது சொல்றேன். நீ ஆ டீம் 3 ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரன் கைஸ் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டு. விஜய் தனது முதல் டிபிசி டோர்னமெண்ட் விளையாட போறாரு. நல்ல ஷாட் விஜய் கிட்ட இருந்து. 1-2 மாறுமா? விஜய் நல்ல ரன்னிங். விஜய் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விஜய்க்கு ரன் டைஸ் பத்தி இன்டர்ன் தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் கரெக்டாக விளையாடிருக்காங்க. தனது முதல் பால 2 ரன் செய்வாங்க விஜய். விஜய் நல்ல பிளேயரு. போல்ட்
செம கம்பேக்குங்க. 2 ரன் அடித்தாலும் களத்துல சுத்தி பார்த்தாரு, யாரை இறங்குறதுன்னு தெரியல. அந்த அணியின் கேப்டனே இறங்கியிருக்காரு. அவரும் நின்று முடிச்சு வருவாருன்ட்டு எதிர்பார்க்கல, பண்ணிட்டு தான் வரணும், அதான் ஒரு வேலை. சூப்பரா போட்டுருக்காங்க அஜிதா. இது வரைக்கும் 3 பால் போட்டு 2 விக்கெட்டு, 2 ரன் தான். 23 இன்னும் 30 வச்சா வேணுங்க. எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க பார்ப்போம். தீபன் இந்த டீமோட நம்பிக்கை நட்சத்திரம், கேப்டன் வேற. நல்லா பால் போடுறாரு. ஸ்லோயர் ஃபேஸ் மாற்றி போடுறாரு. கேப்டன் சாம் ஒரு பாலுக்கும் இன்புட் கொடுப்பாருங்க. ஐடியா கொடுத்துட்டே இருக்காரு. ஐடியா மணி நினைக்கிறேன் சாம், கேப்டன் சாம். கையில அடிச்சிருக்காங்க, மிஸ் பண்ணிருக்காருங்க. ஜஸ்டின் அன்பார்ச்சுனேட் பாலை மிஸ் பண்ணிட்டாரு. குட் ரன்னிங் தீபன் கிட்ட இருந்து. இது வரைக்கும் 3 ரன் தான் போயிருக்கு. இப்போ ஓபிஎஸ் ஆர்வம் மாதிரி இருக்காரு அவரு. ஓபிஎஸ் லாஸ்ட் டைம் சம்மர் டீம் ஒரு நிவாஸ் 2 பால் 2 ராட்டு கொடுத்துருக்காருங்க. ஓவர் இது நல்ல ஒரு 3வது ஓவர். ஃபர்ஸ்ட் பவர் பிளே 2 ரன் 21 ரன் அடித்தாலும் இந்த ஓவரை ஜஸ்ட் 3 ரன் தான் போயிருக்கு. 24 ரன். இன்னும் 5 ஓவர் இருக்குங்க. இந்த 2 டீமும் பேலன்ஸ் டீம் தாங்க. இந்த டீம் பெஸ்ட், இந்த டீம் கொஞ்சம் லோ அப்படின்னு சொல்ல முடியாது. மேட்ச் சிச்சுவேஷன் எப்படின்னா மாறலாம். பவர் பிளே ரன் அடித்தாலும் பேக் டு பேக் விக்கெட்ஸ் போயிருக்கு. 5 ஓவர்ஸ்க்கு 29 ரன் அடிக்கும். கேப்டன் தீபன் மற்றும் நம்பிக்கை நட்சத்திரம் நிவாஸ் அவங்களே ஆடி முடிச்சுட்டு வருவாங்களா, இல்லை என்ன பண்ணுவாங்கன்றது போய் தான் தெரியும். ஏகே நல்ல ஷாட்டுங்க, கேட்ச் சென்சபிளா அடிச்சாரு. கேப்ல போயின்னு பார்த்தோம். மோசஸ் சும்மா வாங்க, பேட்டிங்கும் அவரோட ஸ்ட்ரென்த்தை காட்டினாரு, ஃபீல்டிங்கும் காட்டியிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் 18 VSPயோட ஐகான் இறங்கியிருக்காரு. இந்த மேட்ச் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கீங்க. பவர் பிளே ரன் கன்சிட் பண்ணாலும் ரன் ரைஸ் பேக் டு பேக் விக்கெட் எடுத்துட்டு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. இந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு போதான் தெரியும். அபியும் ரன் ரைஸோட ஐகானுங்க. எல்லா ஐகான்ஸும் நல்லா விளையாடுறாங்க. பாஷா நல்லா விளையாடினாரு, அபி நல்லா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட் எடுத்திருக்காரு. அது நம்ம ஓபிஎஸ் நம்பிக்கை நட்சத்திரம் சாரதி. ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸுங்க. ஃபுட்பால் எடுத்து வெளியே போடுங்க கைஸ். ஜஸ்டின் கொஞ்சம் ஃபுட்பால் எடுத்து வெளியே போட்டுங்க. ஒரு நிமிஷம் பாலர் வெயிட் பண்ணுங்க. ஃபுட்பால் வெளியே போயிட்டோம். ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க.
2 பால் டாட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டு, 2வது பால் டாட்டு. அப்படியே நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச் ரொம்ப விரைவாக போயிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் 2 பவர் பிளே ரன் வந்தாலும் வைடா வைடு ஷார்ட் பால் ட்ரை பண்ணியிருக்காரு. அது வைடா மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் அது கன்வெர்ட் பண்ணியிருந்தாருன்னா பாஷா 6 போயிருக்குன்றது என்னுடைய 100% நம்பிக்கை. ஏன்னா அவர் இந்த டீமோட ஐக்கானு, நானும் இந்த டீம் தான் சொல்லிதான் இருப்பேன். நல்ல ஷாட்டுங்க, நல்ல சென்சிபிளாக ஃபர்ஸ்ட் பால் சுத்தினாலும் இந்த பால் கரெக்டாக கேப் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு காம்பினேஷன், குட் ரன்னிங். மனிஷ் ஓபிஎஸ் டீமுக்காக விளையாடுறாரு. ஆர்சிசிக்காக ஐகான் நினைச்சோம், ஆனால் ஓபிஎஸ்க்காக விளையாடுறாரு. ஒயிட் பால் நல்ல ஃபீல்டிங்க. சின்ன மிஸ் தான், பட் இருந்தாலும் நல்ல ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு மோசஸ். என்னை பொறுத்த வரைக்கும் மோசஸ் வந்து சீசன் ஆஃப் த ஃபைண்ட் ஆஃப் த சீசனுங்க. இந்த டிபிசியோட ஃபைண்ட் ஆஃப் த சீசன். எப்படி மனிஷனை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்களோ அது மாதிரி மோசஸ் இப்போ. மனிஷனை ரிப்பேர் ஆக மாட்டாரு, மோசஸ் அதே மாதிரி. ஆர்சிசியோட லெஜண்ட் தெரியல அவர்கள் அங்கே உட்காந்துருக்காரு. சொல்றா கேப்டன் அதோட கலக்க மாட்டல. நல்ல ஷாட்டுங்க பாஸ் ஆகிட்டு வந்து கரெக்டாக சென்சிபிளாக அறிவிக்காங்க. தெரிஞ்சிச்சு பாஷாக்கு பால் டு பால் பண்ணாலே மேட்சை கொண்டு போகலான்ட்டு. ஸோ அதனால இட்டிங்லாம் போகாமல் கேப்பை தள்ளி ஒன்று அடிக்கிறாங்க. நல்லா போயிட்டு இருக்கு. 2 விக்கெட் போனாலும் சரி, 1 விக்கெட் போனாலும் அடுத்த 4 பால் 4 ரன் வச்சிருக்காங்க. ஒயிட் போட்டு வைடா வைட். அம்பையர் இன்டர்நேஷனல் கூப்பிடுங்க, அவர் பேர் ராவ். ஒரு நிமிஷம் இருங்க. அம்பையர் கேட்க போறாரு லெக் அம்பையருக்கு. நாலு ஓவர் முடிச்சிடுச்சிங்க. ஓவரா? ஓகே, ஒரு நிமிஷம். வைடுக்கு வெளியே கேட்டா ஒரு நிமிஷம். வைடு லாஸ்ட் டைம் கொடுத்தோம் சைடு ஆங்கிள்ரா. அதோட இப்போதான் பேட்டரி வேறு சேஞ்ச் பண்ணோம். கரண்ட் போய் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா? அம்பேஸ் சொல்லுங்க, பேட்டரி போய் சேஞ்ச் பண்ணோம். ஆக்சுவலாக ஒரு டெக்னிக்கல் கிளின்ச்சு. இது ரிவ்யூ வந்து எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா பேட்டரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரிவ்யூ தெரியாது. ஸோ அம்பையர்ஸ் கால் தான். சாரி, இது அம்பையர்ஸ் கால் தாங்க. ஸ்கோர் ஒரு நிமிஷம். இது வைடு கிடையாது, ஏன்னா அம்பையர்ஸ் கால் தான். ஏன்னா இது பிரச்சனை டெக்னிக்கல் கிளின்ச்சால. சாரி. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 29. 29 அது வைடு கொடுத்தீங்களா அம்பையர்? இது அம்பையர் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. அம்பையர் வைடு கொடுத்தீங்களா? வைடு கொடுத்தாரு அவரு இல்லையா? இல்லையா, பேட்டரியில போயிட்டு இருக்கு. பேட்டரி எடு முதல்ல. டிசி கனெக்ட் பண்ணிட்டியா? 4 ஓவர் 24 ரன் அடிக்கும். 24 balls 24 runs. மேட்ச் பேலன்ஸாக போயிட்டு இந்த 4 ஓவரில் தெரிஞ்சிருங்க எந்த சைடுக்குன்ட்டு. 24 runs, 24 ball 24 runs. டிபிசி அல்ட்ரா லெஜண்ட் வாஜர் இருக்காருங்க, ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர். அவர் அடிச்சாருன்னா பால் எங்கே போன அவருக்கும் தெரியாது. ஊதுருமா பட்டாதான் தெரியும், அவரே சொல்றாரு.
இப்போ லைவ் வரும் லைவ் வரும். ஒரே நிமிஷம் லைவ் கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். ஓகே ஓகே லைவ் ஸ்டார்ட் பண்ணுங்க கைஸ். டைம் ஆயிடுச்சு. நம்ம எப்போ மேட்ச் பண்ணோம்? எல்லாமே ட்ரிபிள் சி தான். 29பா. 24 பால் 24 ரன். பிளான் பண்ணிக்கோங்க யார் அடிக்க போறான்ட்டு. குரூப்ல கேட்டாங்க. சாரி லாங்ல இருந்து பார்க்க நல்லா இருந்துச்சு, கிட்ட பார்க்க ஒரு மாதிரி. அட போயா, இது ஸ்டிங் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. நாலாவது பேர இஜிபா சூப்பரா போட்டுருந்தாருங்க. நானே கை சுத்தி போடலடா, இப்ப பண்ண முடியாது. அவ்வளவுதான். ரிவர்ஸ் அடிச்சிருக்காருங்க. இச்சுப்பா நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்டே அவர் திரும்பிட்டாரு, ரிவர்ஸ் தான் அடிக்கணும்ட்டு. பட் ஸ்டில் சென்சிபிளாக போட்டு இந்த பால் டாட் பண்ணியிருக்காரு இச்சுப்பா. என்ன ஷாட் ஒரு ரன். நிவாஸ் 4 பால் ஆடி ஒரு ரன் வச்சிருக்காரு. அவங்க டீம் நம்பிக்கை நட்சத்திரம். அவர் மேட்சை கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். வைட்லாம் இல்லை, வைட்ல கட் பால் தான். அதான் அது பார்க்க முடியல. ரிவ்யூ தான். நல்ல ஷாட்டுங்க. ஒன்று ரெண்டா மாறுமா? இல்ல, அது வைட் இல்லை, கட் பால் தான். ஆமா, இப்போ 2 ரன். இப்போ 2 ரன் 3 பால் 2 ரன் போயிருக்கு. 3 பாலுக்கு 2 சிங்கிள் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் டாட். நல்ல கட் பாலா? கட் பால் நல்லா போட்டிருக்காரு இச்சுப்பா. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 3 ரன் தான் கொடுத்தாரு. இந்த ஓவர்ல ஜஸ்ட் 2 ரன்ஸ், 2 பால் டாட் பண்ணிருக்காங்க. வைகர் ஆஃப் பண்ணிடுறாங்கப்பா. திருப்பி ரிவர்ஸ் ட்ரை பண்ணாரு. அன்பார்ச்சுனேட் கனெக்ட் பண்ண முடியல. நல்லா போட்டிருக்காங்க இச்சுப்பா. ரன் ரைஸ்க்காக சென்சிபிளா போட்டு இந்த ஓவரை 5 பால் 2 ரன் தான் கொடுத்துருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 டீமே பேலன்ஸ் டீம் தான். வரமைக்கு 2 ஓடுவாங்க. ஒரு நிமிஷம் 2 ரன் ஓட்டினாங்க. அது அவுட் ஆனது டிசிஷன் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. வெயிட் பண்ணுங்க. ரிவ்யூ இது அம்பையர் சைட்ல இருந்து நார்மல் ரிவ்யூ கிடையாது. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. வெயிட் பண்ணுங்க. ரிவ்யூ இது அம்பையர் சைட்ல இருந்து நார்மல் ரிவ்யூ கிடையாது. பார்க்கலாம். இல்லைண்ணா, அது தெரியாதுண்ணா. அந்த பக்கத்துல இருந்து பரவாயில்ல போடுறான், ட்ரை பண்ணுறான். ஆர்கனைசர் யாரா கூப்பிட்டுனா கமிட்டி இருக்கு. தெரியல தான். அவுட்னா அவுட் தான். செக் பண்ணிட்டு இருக்கோம். ஜூம் பண்ணாத, தெரியலடா. லைட்டா ஜூம் பண்ணு. அம்பேஸ் கால் சொல்லு. ஜூம் பண்ணு. ஆக்சுவலா கேமரா பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு. நம்மளுக்கு அந்த சைடு கேமரா கிடையாது. ஓகே, பொசிஷன் படி கரெக்டா தெரியல. ஸோ அம்பையர்ஸ் என்ன பண்ணாலும் அதுதான், அம்பையர்ஸ் என்ன சொல்றாங்க அதுதான். ஏன்னா நம்ம ஒரு கேமரா தான் இந்த சைட்ல இருக்கு. அவுட், அம்பையர்ஸ் கால்னா அது அவுட். ஏன்னா நம்ம அந்த ஒரு லெஃப்ட் சைட்ல வைக்கல கேமரா. ஓகேங்களா, ஸ்ட்ரைட்ல தான் ஆக்சுவலா கேமரா இருக்கு, பார்க்க முடியல. ஸோ அம்பையர்ஸ் கால் தான். 5 இயர்ஸ் ஓவரா ஓவர்
அணியின் எண்ணிக்கை 31. நல்ல கம்பேக் வச்சுப்பா. 2 ஓவர் போட்டு 5 ரனுக்கு எடுத்து 2 விக்கெட் கிடையாது வச்சுப்பா. அது சாரி 32. அது 2வது ரன் அவுட்டு. ஸோ 5 ஓவர்ஸ் முடியல 32. 3 ஓவருக்கு 21 அடிக்கணும். ஆறாவது ஓவர் போட யோகி 3 ஓவர்ஸ் 21 ரன்ஸ் அடிக்கணும். மேட்ச் ரொம்ப விருப்பா போயிட்டு இருக்கு. இல்லை என்ன சார் நல்லா அடிச்சிருக்காரு. ஒரு பால் 1-2 மாறுமா? எஸ், சூப்பராக ஆடிருக்காருங்க விகாஸ். இனிஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணாலும் இந்த மேட்ச் எப்படி கொண்டு போய் கரெக்டாக ஆடிருக்காரு. 34 17 balls 19 to win. இந்த ஓவர் ரொம்ப குரூஷியலாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். மேக்ஸிமம் அடிச்சிட்டாங்கன்னா 18 BBCக்கு அட்வான்டேஜ். நல்ல ஷாட்டுங்க. கேப் ஆச்சு. 1-2 மாறுமா? கேப் ஆயிடுச்சு. சாரி 2 ரன் போயிடுச்சுங்க. நல்ல ஷாட்டுங்க. நல்லா விளையாடுறாங்க விகாஸ். சூப்பரா 2 பால் 2 ரன் வச்சிருக்காரு. சாரி 2 பால் 4 ரன் வச்சிருக்காரு. 16 balls 17. அடிக்கணும். 16 balls. சூப்பரா ஆறாருங்க கேப்ல நிவாஸ். 1-2 மாறுமா? சம ரன்னிங்க. சான்ஸே இல்லைங்க லைனாக்கு வந்து. 3 பால் 6 ரன். இந்த மேட்சுக்கு என்ன தேவை? நிவாஸ் பெர்ஃபெக்டா ஆடுறாரு. இனிஷியல் பால்ஸ் 2-3 பால் பேட் பண்ணாலும் விக்கெட்டை ஃபுல்லா ஆடணும்னு சொல்லிட்டு மைண்ட்ல வச்சுட்டு இந்த 3 பால்ல 6 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இதனால 15 பால் 15 ரன் அடிக்கணும். சென்சிபிளா இருக்காங்க நிவாஸ். செம ஷாட் ஆயிடுச்சா? ஒரு ஸ்கூப் பின்னாடி போயிடுச்சு. 2 ரன்னா கமிட்டி சொல்லுங்க. 2 ரன். ஆம், இந்த மாதிரி ஷாட்டை வந்து நம்ம டிவியில பார்த்துருக்கோம். அதை வந்து நிவாஸ் நேரடியாக பார்த்துருக்காரு. ஒரு ஸ்கூப் ஷாட். 40 ரன். பால் கமிட்டி யாராவது போங்க ப்ளீஸ். யூஸ்டு பால் அது தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யூஸ்டு பால் தர முடியாது. பால் கிழிச்சல ஒரு நிமிஷம். எப்படி அந்த புது பால் தானே? இல்லை யூஸ்டு பாலா? யூஸ்டு பால் தான் வரும். இல்ல பால் எடுக்க போயிருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. ஐயா பால் பின்னாடி போச்சு. எதிர்பார்க்காத வந்து ஸ்கூப் அவர் ஆடி இருக்காரு. நம்ம எதுவும் பண்ண முடியாது. வெயிட் பண்ணுங்க. 13 ரன் அடிக்கணுங்க. 14 பால். நிவாஸ் இந்த 4 பால்ல மேட்சை திருப்பி இருக்காருங்க. இமேஜின் பண்ணுங்க. 4 பால் டாட் ஆகல என்ன இருக்கும்? 18 VSP கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. பட் நிவாஸ் வந்து சென்சிபிளா ஆடி 18 VSPக்கு என்ன தேவையோ அது பர்ஃபெக்டா ஆடிவாரு. பால் வந்துச்சுங்க. நம்ம அச்சு அங்கே போனாரு. அச்சு போனாரு பால் வந்து தெரியும். பால் வந்துச்சு. எந்த டிஸ்கஷன் தேவையில்ல. ஸ்டார்ட் பண்ணலாம். 13 ரன் நீங்க 14 பாலுக்கு. இந்த மேட்ச் ரொம்ப குரூஷியலா போயிட்டு.
ரன் அடிக்கணும். 4 பால் போட்டிருக்காங்க. திருப்பி கேப்ல அடிச்சிருக்காங்க. சென்சிபிளா அடிக்கிறாங்க. லாஸ்ட் பால். இந்த ஓவர்ல 9 ரன் போயிருக்கு. 13 balls 12 runs. நல்ல ஷாட்டுங்க. பர்ஃபெக்டா அடிக்கிறாரு. அந்த டீமுக்கு மேட்சுக்கு என்ன வேணுமோ பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. இந்த ஓவரில் 10 ரன் போயிருக்கு. 11 ரன் அடிக்கணும். 12 பால். 7வது ஓவர் போட இன்விசிபிள் 11 ஐக்கான் வந்துட்டாரு. அதான் ரொம்ப எனக்கு உற்சாகம் ஆச்சு. வரமாட்டேன்னு யாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. கோலு கழுத்துல இறங்கிட்டு அந்த மாதிரி மகேஷ் இதே வந்துட்டாரு. எல்லாரும் விளையாடுறாங்க. டீம் சேர்ந்து சும்மா வாங்க. எல்லா ஐகான் பிளேயர்ஸும் விளையாடுறாங்க. எல்லா டோர்னமெண்ட்டும் விளையாடுறாங்க. மெட்ராஸில் இருக்காங்க எல்லாருமே டீம் சேர்ந்து விளையாடுறாங்க. ஆனால் ஏன்னு எப்படி போயிட்டாங்க. 12 ஓவர் சார் 11 ரன் 12 பால். இந்த ஓவர் குரூஷியல் ஓவர் கூட அவங்க டீமோட சீனியர் போலர் செல்வா வந்திருக்காரு. இந்த ஓவர் எப்படி மாறும் தெரியல. பார்ப்போம். Let's begin the 7th over. நல்ல ஷாட்டுங்க. பரத்துக்கிட்டு வந்து கேப்ல அழகா அடிச்சுட்டு ஓடிட்டே இருக்காங்க. 10 ரன் அடிக்கிறாங்க 11 பாலுக்கு. இந்த பேர் ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. 18 ODSPக்காக. நல்ல ஷாட்டுங்க. கேப்ல அடிச்சிட்டாரு. ஒண்ணு என்ன மாறுமா இல்ல பால் கேப்டன் பால் பிடிச்சிட்டாருங்க. ஒண்ணு ரொம்ப அடிக்கணும். ஒண்ணு ரெண்டா மாறுமா இல்ல. 3 பால் 3 சிங்கிள் வச்சிருக்காங்க. 8 அடிக்கணும் 9 பாலுக்கு. செல்வா நல்லா போடுறாருங்க. சீரியஸாக அந்த டீமுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக வந்து டெலிவரி பண்ணுறாங்க. 2 பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், போலராக இருக்கட்டும், ஃபீல்டர்ஸாக இருக்கட்டும், நல்லா போயிட்டு இருக்கு மேட்ச்சு. 8 ரன் அடிக்கிறாங்க 9 பால். நல்ல அவுட். அவுட்டுங்க. நல்ல பால், நல்ல பால், நல்ல கேட்ச். காட்டன் பால் நல்லா விளையாடுனாங்க நிவாஸ். இன்னும் 8 பால் 8 அடிக்கணும். எட்டு பால் 8 விக்டர் ரொம்ப ஃபிட் ஆகிட்டாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பாதி ஆகிட்டாரு. நான் விக்டர் அது அன்செட் போயிட்டாரு டீம் ப்ராக்டிஸ்க்காக. 8 பால் 8 அடிக்கணும். குட் ரன்னிங். ரைனா கூட நல்ல ரன்னிங். 7 பால் 7 ரன். விக்கெட் போயிருக்கீங்க. 18 BSP டீம்ல இருந்து 6 விக்கெட் போயிருக்கு. நல்லா கேப்ல அடிச்சாருங்க.
ஓலமா 1 2 ஆகுமா 2 3 மாறுமா கணேஷ் எல்லாம் ஃபாஸ்டா வராருங்க சான்ஸே இல்ல 4 மாறுமா ஓடிங்க பாருங்க வர ட்ரெயினை ஓடிட்டாருங்க 4 போயிடுச்சு அந்த பால் ஒரு குரூஷியல் லாஸ்ட் பால் 7 ரன் அடிக்கணும் 7 பாலுக்கு இந்த பால்ல 4 ரன் ஓடி எடுத்துட்டாங்க சான்ஸே இல்ல 6 பால் 3 ரன் அடிச்சா வின்னு மேட்ச் பேலன்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்கும் ஆனா இந்த ஒரே பால்ல மேட்சை திருப்பிட்டாங்க 6 பால் 3 ரன் அடிச்சா வின்னு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த மைக் வேற ஆஃப் ஆயிட்டே இருக்குப்பா எங்க சார்ஜ் போடுது ஏய் எங்க சார்ஜ் போடுது பேட்டரி ஆன் பண்ணு இன்னும் 3 ரன் அடிக்கணும் பிரதர் 50 ரன் குணா லெவன்ஸ் அமெரிக்கன் வச்சுக்கிறோம் குணா லெவன்ஸ் யாருமே இல்லைப்பா சாரி தப்பா சொல்லிட்டேன் லாஸ்ட் ஓவர் போட அந்த அணியின் ஐக்கானே வந்திருக்காரு அபி இந்த 3 ரன் சார் இன்னும் இந்த 3 ரன் அடிக்கணும்பா 6 பாலுக்கு நிவாஸ்னா நல்ல ஷாட்டுங்க 1 2 மாறுமா இல்ல சென்சிபிளா இருக்காரு கணேஷ் 5 பால் 2 ரன் அடிக்கணும் மேட்சுக்கு என்ன வேணுமோ 18 BSP யோட பிளேயர்ஸ் விளையாடுறாங்க 2 அடிக்கணும் 5 balls 2 runs to win winning the motto அப்படின்னு மைண்ட் செட்ல வச்சுட்டு இந்த டீம் ரொம்ப சென்சிபிளா விளையாடு ஃபிட்டா வந்திருக்காரு விக்டர் ஜிம்முக்கு போய் போட்டு சாருங்க வாவ் வின்னிங்கண்ணா வின்னதா மாறிச்சா வைகால் ஆஃப் ஆயிட்டே இருக்கு வின் பண்ணிட்டாங்க 18 VS ஸோ மேட்சோட ரிசல்ட் பார்த்தாச்சு VSP வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிருக்காங்க நல்ல மேட்ச் ரெய்னா தான் ஆக்சுவலா ஒரு 4 வச்சு முடிச்சிருக்காரு மேட்சை ஸோ மேட்ச் வந்து தான் இருக்கு நான் 200% வந்து ரெக்கமெண்ட் பண்றேன் இத்துடன் கமிட்டியின் முதல் சேவை முடிவடைகிறது அடுத்தபடியா கமிட்டி பேச யாராவது வாங்க